பிளஸ் இந்த வார செய்திகள். இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நேரடி பேச்சுவார்த்தை, முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக இஸ்ரேலுக்கு சென்றார். அவரை பென்குரியன் விமான நிலையத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நேரில் வரவேற்றார். பின்னர் ஜெருசலேமுக்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். அப்போது பிரதமர் மோடிக்கு நெசட் சபாநாயகர் விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை மோடிக்கு இஸ்ரேல் பாராளுமன்ற சபாநாயகர் அமினர் ஒகானா அணிவித்தார். இந்தியா இஸ்ரேல் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மோடியை சகோதரர் என அழைக்க விரும்புவதாக இஸ்ரேல் பிரதமர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். சுதந்திர போராட்ட தியாகியும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான தோழர் நல்லக்கண்ணு தன்னுடைய 101வது வயதில் சென்னையில் காலமானார். 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் பிறந்த நல்லக்கண்ணு சுதந்திர போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் கொடுமை அனுபவித்தார். 1999ஆம் ஆண்டு கோவை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தற்போதைய துணை ஜனாதிபதி CPR ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் தோல்வியை தழுவினார். எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் போன தோழர் நல்லக்கண்ணு உடல் அவர் விருப்பப்படி மருத்துவ மாணவர்களின் கல்விக்காக தானம் கொடுக்கப்படுகிறது. AI தொழில்நுட்பத்தில் 10 லட்சம் கோடி முதலீடு செய்கிறார் ரிலையன்ஸ் அதிபர் அம்பானி. AI மாநாட்டில் பங்கேற்ற ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி அடுத்த 7 ஆண்டுகளில் AI உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய போவதாகவும், AI, one of the driving forces to realize its dream of a Viksit Bharat, the dream of becoming. ஜியோ எப்படி இணையதள சேவையை மலிவாக்கி புரட்சியை ஏற்படுத்தியதோ அதேபோல் AI தொழில்நுட்பத்தையும் ஒவ்வொரு சாமானிய இந்தியருக்கும் மலிவான விலையில் கிடைக்க செய்வோம் எனவும், அனைத்து இந்திய மொழிகளிலும் உலகத்தரம் வாய்ந்த AI திறனை உருவாக்குவதே தங்களின் இலக்கு என்றும், இதற்காக ஸ்டார்ட் அப்கள் மற்றும் IITகளுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் முகேஷ் அம்பானி தெரிவித்தார். கேரளா இனி கேரளம் என அழைக்கப்படும் முதல்வர் பினராயி விஜயன் அதிரடி அறிவிப்பு. மலையாளத்தில் மாநிலத்தின் பெயர் கேரளம் என்றுதான் உள்ளது. ஆனால் ஆங்கிலத்திலும் இந்திய அரசியல் அமைப்பிலும் கேரளா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை அனைத்து மொழிகளிலும் கேரளம் என்றே அழைக்க வேண்டும் என அம்மாநில அரசு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளன. திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணி நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவுகிறது. மாநாடுகள், தெருமுனை பிரச்சாரங்கள் என தீவிர பரப்புரையில் கட்சித் தலைவர்கள் இறங்கியுள்ளனர். புதிய கட்சிகளும் உழைக்க துவங்கியுள்ளன. கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறி, கூட்டணி மாறுதல், சாதி மத அமைப்புகளின் ஆதரவு என தேர்தல் களம் பரபரப்பாகி வருகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.